ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இந்த விதத்துல ஒரு வீடியோ நம்ம பார்த்துருந்துருப்போம். பிரமிட் டைப் சென்டென்சஸ். குட்டி குட்டி சென்டென்ஸ்ல ஆரம்பிச்சு நான் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்றவங்க இந்த ஃபார்மேட் மூலமா படிங்க. எடுத்தோனே நம்ம ஒரு பெரிய சென்டென்ஸை கொடுத்து ஓவர்லோட் பண்ணாம அதை பிரேக் டவுன் பண்ண போறோம். ஒரு சின்ன வாக்கியமா எடுப்போம். அது கூட ஒரு 2 3 வார்த்தைகள் சேர்ப்போம். அது கூட இன்னும் ஒரு 2 வார்த்தைகள் சேர்ப்போம். ஸோ நீங்க ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு குட்டி வாக்கியமாகவும் அது முடியும் போது ஒரு பெரிய வாக்கியமாகவும் உங்களால மேக் பண்ண முடியும். இந்த விதத்துல படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாவும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி சென்டென்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வராத அப்படின்னு சொல்லணும்னா மத் ஆவோ. வராத, மத் ஆவோ. ஆவோ அப்படின்றத மட்டும் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா வான்னு அர்த்தம். ஆவோ வா. வராத, மத் ஆவோ. மத் ஆவோ. இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஆக்கலாமா? அறைக்குள்ள வராத, ரூமுக்குள்ள வராத. ரூம்க்கான ஹிந்தி வார்த்தை கமரா. கமரா. உள்ளங்கிறது கே அந்தர். அப்போ 2யும் சேர்க்கும்போது கம்ரே கே அந்தர்ன்னு மாறும். கம்ரே கே அந்தர் மத் ஆவோ. வராதன்னா தான் நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? மத் ஆவோன்னு. ஸோ வராதன்னா மத் ஆவோ. ரூமுக்குள்ள வராத அப்படின்னா கம்ரே கே அந்தர் மத் ஆவோ. கமரே கே அந்தர் மத் ஆவோ. சொல்லி பாருங்க கூட சேர்ந்து. மத் ஆவோ விஷயம். மத் ஆவோ வராத. கமரே கே அந்தர் மத் ஆவோ. ரூமுக்குள்ள வராத. கூடவே சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்றீங்கன்னு நம்புறேன். போன சென்டென்ஸை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் ஆக்க போறோம். கேட்காம ரூமுக்குள்ள வராத. பினா பூச்சே கமரே கே அந்தர் மத் ஆவோ. பினா பூச்சே அப்படிங்கறது தான் இங்க சேர்த்திருக்கோம். பினா பூச்சே அப்படின்னா கேட்காமல். विदाउट आस्किंग. बिना पूछे. बिना पूछे. कमरे के अंदर. ரூமுக்குள்ள. மத் ஆவோ வராத. சோ உங்களுக்கு குட்டி சென்டென்ஸ்ல ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய சென்டென்ஸ் ஆயிருச்சு பாத்தீங்களா? மத் ஆவோன்னா வராத. கமரே கே அந்தர் மத் ஆவோன்னா ரூம்குள்ள வராத. பினா பூச்சே கமரே கே அந்தர் மத் ஆவோன்னா கேட்காமல் ரூமுக்குள்ள வராத. ஒரு வாட்டி சொல்லி பாத்துருங்க. பினா பூச்சே கமரே கே அந்தர் மத் ஆவோ. சூப்பர். எடுத்தோனே இவ்வளோ பெரிய சென்டென்ஸ சொல்லி நீங்க சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருந்தா, உங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும். பட் இப்போ பிரேக் டவுன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு படிச்சு இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு வாட்டி கூட வீடியோவ பாஸ் பண்ணிட்டு சொல்லி பார்த்துட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு வாங்க. நெக்ஸ்ட் குட்டி சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு வருத்தமா இருக்கு. இந்த வருத்தம், சோகம் இதுக்கெல்லாம் பல வார்த்தைகள் இருக்குங்க. துக்ன்னு நெறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. உதாஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அஃப்சோஸ்னும் ஒரு வார்த்தை இருக்கு. அத தான் நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். முझे अफसोस है. முझे अफसोस है அப்படின்னா எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு அஃப்சோஸ் ஹே அப்படின்னா வருத்தமா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து அஃப்சோஸ் ஹே. முझे अफसोस है. இந்த சென்டென்ஸ இன்னும் கொஞ்சம் வளர்க்கலாம். எனக்கு வருத்தமா இருக்கு. என்னன்னா, என்ன விஷயத்துக்காகனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் ஹிந்தில. கி. அவ்வளோதான். கி. मुझे अफसोस है कि. எனக்கு வருத்தமா இருக்கு என்ன விஷயம்னா, मुझे अफसोस है कि. मुझे अफसोस है कि. சொல்லி பாருங்க. मुझे अफसोस है कि. குட். எனக்கு வருத்தமா இருக்கு என்னன்னா, இதுவரை நமக்கு தெரியும் ஹிந்தில. அடுத்தது பாருங்க. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு வருத்தமா இருக்கு. அதத்தான் சொல்ல வரோம். ஆனா ஹிந்தில ஃபர்ஸ்ட் எனக்கு வருத்தமா இருக்குன்ற விஷயத்த எப்பவுமே சொல்லிடுவாங்க. எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்ற விஷயத்த சொல்லிட்டு தான் அதுக்கான காரணத்த அடுத்து சொல்லுவாங்க. இது ஹிந்தில ஒரு வழக்கம். முझे अफसोस है कि. எனக்கு வருத்தமா இருக்கு என்னன்னா, முझे எனக்கு மौका. மौकाனா வாய்ப்பு. नहीं मिला. கிடைக்கல. மौका मिला அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சது. मौका नहीं मिला ना வாய்ப்பு கிடைக்கல. मुझे अफसोस है कि. मुझे मौका नहीं मिला.
சோ முझे अफसोस है कि வரையிலும் உங்களுக்கு தெரியும். அத ஓரமா வச்சுருவோம். முझे எனக்கு, மौका வாய்ப்பு, नहीं मिला இப்ப இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. मुझे मौका नहीं मिला சொல்லி பாருங்க. मुझे मौका नहीं मिला எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. இப்ப 2யும் சேர்த்து சொல்லி பாப்போம். मुझे अफसोस है कि मुझे मौका नहीं मिला. பொறுமையா பார்த்தே வாசிங்க. வெரி குட். உங்களால பார்த்துனாலும் அந்த ஃப்ளோவ கொண்டு வர முடியுதுன்னா சூப்பர். मुझे अफसोस है कि मुझे मौका नहीं मिला. இது ஒரு லாங் சென்டென்ஸ். பிரேக் பண்ணி படிச்சு முடிச்சாச்சு. அடுத்த சென்டென்ஸ் போகிறதுனா போலாம். இல்ல உங்களுக்கு இங்க பிராக்டிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 2-3 வாட்டி சொல்லி பார்த்துட்டு அடுத்த சென்டென்ஸ்க்கு வாங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். என்ன அடிச்சுட்டான். मुझे मार दिया. मुझे मार दिया. என்னை அப்படிங்கிறதுக்கும் சரி, எனக்குங்கிறதுக்கும் சரி, முஜேங்கிறது தான் ஒரே வார்த்தை. என்னை, எனக்கு, முஜே. என்னை, எனக்கு, முஜே. என்னை அடித்து விட்டான். இந்த இடத்துல என்னைங்கிறதுக்கு என்னதான் போட போறோம்? முஜே தான் யூஸ் பண்ண போறோம். அடிச்சுட்டான்னு சொன்னா மார் தியா, மார் தியா. முஜே மார் தியா அப்படின்னா என்ன அடிச்சுட்டான். முஜே மார் தியா. போன சென்டென்ஸ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். அவன் என்ன அடிச்சுட்டான். உஸ்னே முஜே மார் தியா. பொதுவா பார்த்தோம்னா அவன்னு சொல்லணும்னா वो இல்லனா वह இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலத்துல உஸ்னேன்னு இது மாறுங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வோங்கிறது எல்லாம் மீதி டென்சஸ்ல ஓகே. பாஸ்ட் டென்ஸ்ல உஸ்னேன்னு சொல்லணும். உஸ்னே முझे मार दिया. அவன் என்ன அடிச்சுட்டான். உஸ்னே முझे मार दिया. சென்டென்ஸ இன்னும் லாங் ஆக்க போறோம். அவன் எல்லாருக்கு முன்னாடி என்னை அடிச்சுட்டான். அவன் என்ன அடிச்சுட்டான் தெரியும் நமக்கு. உஸ்னே முझे मार दिया. எல்லாருக்கு முன்னாடி அப்படின்னா என்ன சொல்றது? सबके सामने, सबके सामने. उसने सबके सामने मुझे मार दिया. उसने सबके सामने எல்லாத்துக்கு முன்னாடி मुझे என்ன मार दिया அடிச்சுட்டான். उसने सबके सामने मुझे मार दिया. சொல்லி பாருங்க. குட். இது வந்து ஒரு பெரிய சென்டென்ஸ் தான். मार दियाல ஆரம்பிச்சு उसने मार दिया, उसने सबके सामने मुझे मार दिया அப்படிங்கிற வரையிலும் நம்ம வந்திருக்கோம். எடுத்தோனே பார்த்திருந்தா கஷ்டமா இருந்திருக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் என்ன சொன்னேனோ, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேனோ, இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகல. சென்டென்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நான் என்ன சொன்னேனோ, நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கல. இந்த மாதிரி நேரத்துல என்னங்கிற வார்த்தைக்கு ஜோ யூஸ் பண்ணுவோம். ஒரு கேள்வியா இருந்தா என்னங்கிற வார்த்தைக்கு கியா யூஸ் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னங்கிற வார்த்தை கேள்வியாக இருந்தால் கியா. என்னங்கிற வார்த்தை இந்த மாதிரி பதில்கள்ல இருந்தா ஜோ. நான் என்ன சொன்னேனோ मैंने जो कहा, मैंने जो कहा சொல்லி பாத்துக்கங்க. யார் வேணாலும் இததான் சொல்லணும். ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இது மாறாது. मैंने जो कहा நான் என்ன சொன்னேனோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ். அடுத்த ஹாஃப் பாருங்க. அவனுடைய நன்மைக்காகவே சொன்னேன். उसकी भलाई के लिए कहा. उसकी भलाई के लिए कहा. உஸ்கி பலாயி அப்படின்னா அவனுடைய நன்மை, அவனுடைய பெனிஃபிட். கே லியேன்னா காக, கஹா அப்படின்னா சொன்ன. உஸ்கி பலாயி அவனுடைய நன்மைக்கு, கே லியேன்னா காக, கஹா சொன்னேன். मैंने जो कहा நான் என்ன சொன்னேனோ உஸ்கி பலாயி கே லியே கஹா. இப்போ இந்த சென்டென்ஸை சேர்த்து சொல்ல போறோம். मैंने जो कहा उसकी भलाई के लिए कहा. நான் என்ன சொன்னேனோ அது அவனோட நன்மைக்காகவே சொன்னேன். मैंने जो कहा उसकी भलाई के लिए कहा. சொல்லி பாருங்க. பொறுமையா பார்த்தே சொல்லி பாருங்க. வெரி குட். இந்த பலாயின்ற வார்த்தை, கே லியேங்கிற வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி 2-3 வாட்டி சொல்லி பார்த்துட்டு வாங்க. தப்பே கிடையாது. நாம அடுத்த சென்டென்ஸ்க்கு இப்ப போகலாம்.
நீ இந்த வேலைய செஞ்ச. இது எப்படி சொல்றது? தும்னே ஏ காம் கியா. நீ இந்த வேலைய செஞ்ச. தும்னே ஏ காம் கியா. தும்னேனா நீ. நான் சொன்னேன் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்ல பேசும்போது இந்த நே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். உஸ்னேன்னு போட்டோம். அந்த மாதிரி தும்னேன்னு போடணும். தும்னே ஏ காம் இந்த வேலைய கியா செஞ்ச. நீ இந்த வேலைய செஞ்ச. தும்னே ஏ காம் கியா. நீ இந்த வேலைய செய்யலைன்னா இது எப்படி மாத்துறது? என்ன சேர்க்கணும்? தும்னே ஏ காம் நஹி கியா. கியா போட்டோமா? அதுக்கு முன்னாடி நஹி போட்டுட்டா, செஞ்ச செஞ்சேன்னு சொன்னது செய்யலைன்னு மாறிருச்சு. தும்னே ஏ காம் நஹி கியா. நீ இந்த வேலைய செய்யல. தும்னே ஏ காம் நஹி கியா. இத ரெடியா வச்சுக்கோங்க. இத நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தும்னே ஏ காம் நஹி கியா. நீ இந்த வேலைய செய்யல. தும்னே ஏ காம் நஹி கியா. சொல்லி பார்த்துக்கிட்டீங்களா? குட். அடுத்தது பாருங்க, பிராக்டிகலா பேசும்போது நெறைய தேவைப்படும். சத்தியம் பண்ணு நீ இந்த வேலைய செய்யலன்னு. சத்தியம் பண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? ப்ராமிஸ் பண்ணுன்னு. அதுக்கு என்ன சொல்லுவாங்க பொதுவா? பேச்சு வழக்குல கசம் காவோன்பாங்க. கசம் காவோ அப்படின்னா, காவோன்னா சாப்பிடுறது தானே அப்படின்னு நம்ம யோசிப்போம். கசம் காவோ அப்படின்னா சத்தியம் பண்ணுன்னு அர்த்தம். கசம் காவோ கி தும்னே ஏ காம் நஹி கியா. நம்ம தான் படிச்சிட்டோம் இல்லையா? தும்னே ஏ காம் நஹி கியா அப்படிங்கிறது. நீ இந்த வேலைய செய்யல. கசம் காவோ கி சத்தியம் பண்ணு. என்னன்னா, நீ இந்த வேலைய செய்யலன்னு. கசம் காவோ கி தும்னே ஏ காம் நஹி கியா. கசம்னா சத்தியம், கசம் காவோன்னா சத்தியம் பண்ணு. இத நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். பண்ணுனா ஜெனரலி கரோ சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல காவோ சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துல. கசம் காவோன்பாங்க. சத்தியம் பண்ணுங்கிறதுக்கு அர்த்தம். நான் ஒரு முறை சொல்றேன் இந்த சென்டென்ஸ. நீங்க அதுக்கு அடுத்து ரிப்பீட் பண்ணுங்க. கசம் காவோ கி தும்னே ஏ காம் நஹி கியா. சூப்பர். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கான பிராக்டிஸ் சென்டென்சஸ் முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல குடுத்த பிக்சர்ஸ் வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ற அந்த பேட்டர்னுக்கு நெறைய வரவேற்பு குடுத்தீங்க. நெறைய பேருக்கு அந்த பேட்டர்ன் புடிச்சிருக்கணும். அது மூலமா ஹிந்தி கத்துக்கிறது ஈஸியா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கட்டாயமா நான் அடுத்தடுத்து இதே மாதிரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வரேன். தமிழ் மூலமா ஹிந்தி கத்துக்கணும், ஹிந்தி பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ஹிந்தி எழுத படிக்கணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ் மூலமா எப்படி ஈஸியா கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, டக்குனு ஹிந்தி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி வேற வேற விதத்துல என்ன மாதிரியெல்லாம் கத்துக்க முடியுமோ அத்தன விதத்திலயும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் ஹிந்தி படிக்கணும்னு நெனச்சாங்கன்னாலும், டக்குனு ஹிந்தி சேனல அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.